அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. அதாவது நேற்று நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தேன். அதாவது பணம் கொடுத்து அப்கிரேட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஃப்ரீடம் ஊடாக நம்ம எப்படி ஃப்ரீயாக ஹேக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். சில பேர் ஃப்ரீடம் ரூட் பண்ணாத மொபைலுக்கு போட்டுட்டு ஏன் சப்போர்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்பாக்ஸில் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறேன், அது ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் ஃப்ரீடம் சப்போர்ட் பண்ணும். அதனூடாகத்தான் நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய பணம் கொடுத்து அப்கிரேட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃப்ரீயாக ஹேக் பண்ணி எடுக்கலாம். இந்த ஹேக் பண்ணுறதால சில நேரம் அவங்க ப்ளே ஸ்டோர் வேலை செய்யாமல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த சம்பவம் இப்போ நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு ஃப்ரீடம் போட்டதுக்கு அப்புறம் ப்ளே ஸ்டோர் வேலை செய்தில்லை, அதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் ப்ளீஸ், இப்போவே சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் இன்பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. சரி, நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கு நாங்கள் அதுக்கான வழியை நான் சொல்லிடுறேன். அதுக்கு தேவை இந்த ரூட் ப்ரௌசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த ரூட் ப்ரௌசர் அப்ளிகேஷனை இதில் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேலே அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டிங் போயிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங் போயிட்டு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா இருந்தால், முதல்ல செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு பாருங்கள், உங்களோட செட்டிங்கில் கூகுள் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கூகுள் ஃபேஸ்புக்கு கீழே இருக்குது பாருங்கள், கூகுள்னு சொல்லி டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் இமெயில் இருக்குது. அந்த இமெயிலை டச் பண்ணி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் அக்கௌண்ட் இருக்குது, அதை அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ரூட் ப்ரௌசர். இதை மிக முக்கியமாக கவனமாக பார்த்துக்கலுங்க. இதே போல் செஞ்சால் மட்டும்தான் அவங்க ப்ளே ஸ்டோர் வேலை செய்யும். சரிங்களா? இந்த ரூட் ப்ரௌசரை நான் கொடுக்குற லிங்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஓப்பன் ஆகாது. சில நேரங்களில் லோடிங் ஆகிட்டு ஓகேன்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 3, 4, 5, 6, 7வது இடத்துல இடிசி அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இடிசின்ற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடிசின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு பாருங்கள், நீங்கள் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்களா, அந்த ஹோஸ்ட்ன்ற ஃபைல் HOSTS ஹோஸ்ட், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இப்படி ஓப்பன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் மேலே டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு இருக்குது தானே, அந்த டெக்ஸ்ட் ஃபைலை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் ஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், ஆர்பி டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பென்சில் அடியெல்லாம் போட்டாப்பில் ஆர்பி டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் சில நேரம் உங்கள் மொபைலுக்கு வேறு விதமாக வரலாம். என்னுடைய மொபைலுக்கு இப்படி வரும். நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதில் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இந்த நம்பர் சில நேரம் ஒரு நம்பர் கிடைக்கலாம், 2 நம்பர் கிடைக்கலாம், வேறு விதமாக உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மொபைலுக்கும் வேறுபடும் போது இந்த முன்னாடி நான் இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் என்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஹேஷ் இருக்காது உங்களுக்கு. அந்த ஹேஷை நீங்கள் முன்னாடி போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஹேஷ் இருக்காது. சரிங்களா? அதாவது இந்த ஹேஷ் இப்படி இல்லாமல் இப்படி தான் நம்பர் இருக்கும். சில நேரம் 2 நம்பர் இருக்கலாம், 1 நம்பர் இருக்கலாம். உங்கள் மொபைலுக்கு வித்தியாசப்படும் ஒவ்வொரு மொபைலுக்கும். ஆகவே 1 நம்பர் இருந்தாலும் சரி, 2 நம்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த ஹேஷை கொடுத்து இப்படி கொடுத்துட்டு நீங்கள் அந்த சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மேலே அந்த மெமரி கார்டோட சைஸு பக்கத்தில் இருக்கு இல்லையா, சேவ் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறதால எனக்கு அவசியப்படாது. ஆகவே நீங்கள் இப்படி ஹேஷ் முன்னாடி கொடுத்துட்டு நீங்கள் இந்த சேவ் அப்படின்றது கொடுத்துங்க. சைசி பக்கத்தில் இருக்க மெமரி கார்டு மாதிரி இருக்கிறதுக்கு அது சேவ் தான். அது நீங்கள் அதுக்கு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது சேவ் ஆகிடும். சேவ் ஆகுனதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு அது சேவ் ஆனதுக்கு போய் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு இமெயில் கேட்கும். சரிங்களா? இந்த ப்ளே ஸ்டோரை இப்படி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி இமெயிலை ரிமூவ் பண்ணதில் மறுபடியும் இமெயில் கேட்கும். நீங்கள் ஆகவே நீங்கள் மறுபடியும் உங்கள் இமெயிலை ஏற்கனவே கொடுத்த இமெயிலை கொடுத்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். இப்போ நான் இமெயிலை ரிமூவ் பண்ணதால் எனக்கு இது இமெயில் மறுபடியும் கேட்கல. ஆகவே நீங்கள் இமெயிலை ரிமூவ் பண்ணியிருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் உங்கள் இமெயிலை கேட்கும். நீங்கள் உங்கள் இமெயிலை கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். இல்லை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் இமெயிலை கொடுக்கணுன்னு சொன்னால் செட்டிங் போயிட்டு இதில் ஆட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்.
சரிங்களா. இந்த ஆட் அக்கௌண்ட் பாருங்கள், அது வாட்ஸ்அப்பு கீழே அந்த ஆட் அக்கௌண்ட் போனீங்கன்னு சொன்னால் இதில் கூகுள்னு வரும். அந்த கூகுளுக்கு கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்கள் இமெயில் பாஸ்வேர்டுக்காக இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். 2 விதமாக செய்யலாம். நான் 2 விதமாக சொன்னால் அந்த 2 வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஏதாவது ஒரு வழிமுறையை செய்யுங்க. ஒன்று ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இமெயில் கொடுங்க, இல்லை செட்டிங் வந்து இமெயில் கொடுங்க. இப்படி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் மொபைல் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து இது 100க்கு ஒரு 70-80% வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்ஸ் தான் வந்து. ஆகவே ஃப்ரீடம் ட்ரை பண்ணி உங்கள் ப்ளே ஸ்டோர் வேலை செய்யாதவங்க வந்து நான் சொன்ன இந்த வழிமுறைகளை வந்து நான் சொன்ன விதமாக தெளிவாக அதே போல் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ப்ளே ஸ்டோர் மறுபடியும் வேலை செய்யும். சரிங்களா? சரி, இதே போல் மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மற்றொரு தகவலோடு சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.